இண்டஸ்ட்ரியில் சார், அதாவது சுந்தர் சி சாருக்கும் வடிவேலுக்கும் வந்து ஒரு 20 வருஷ பகை வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அது 20 நிமிஷம் கூட ஆகல, உடனே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அது சைடில் இருக்கிறவங்களாம் பேசி தான் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இல்லை, அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள் நடந்தது வேறு. இதே சுந்தர்சி வந்து வடிவேலுவை நேராக சந்திக்கிறதுக்கெல்லாம் போய் பார்த்தா அவர் சந்திக்காமலே விட்டார். அதுக்கப்புறம் குஷ்பு பேசி அவங்கள்ட்டையும் அவர் வந்து முடியவே முடியாதுன்ட்டார். ஸோ அதனால் நடுவில் உள்ளவங்கெல்லாம் யாரும் உதவே இல்லை. அவங்களே போட்டுக்கிட்ட சண்டை தான், ஈகோ தான். ஆக்சுவலாக வந்து வடிவேலு கொடுக்குற குடைச்சல் பொறுக்காமல் சந்தானத்தை உள்ளே கொண்டு வந்தார். சந்தானம் அந்த படத்தில் இருக்காருங்கிறதே வடிவேல்கிட்ட சொல்லாமல் ஷூட்டிங் எடுத்துட்டார். படமாக பார்க்கும்போது தான் அதில் சந்தானம் இருக்கிறது வடிவேலுக்கு தெரியுது. அப்போ கோவம் வரும்ல. ஸோ அதுதான் வந்து பயங்கரமாக வடிவேலு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணி எனக்கு உன்னுடைய சகவாசமே வேணான்னு ஒதுங்கினது. ஆனால் மீண்டும் சுந்தர்சி எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் சினிமாவை பொறுத்தளவுக்கு சினிமாவிலையும் அரசியலையும் நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி கிடையாது. இந்த ஃபார்முலா இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது.